உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தை மாத பௌர்ணமி முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் தரிசிக்க அதிகாலை முதலே ராஜகோபுரம் முன்பு நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பின்னர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பா தை மாத பௌர்ணமி முன்னிட்டு இன்று அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஆகம விதிப்படி கோவில் நடை 4:30 மணிக்கு திறக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து முதலில் அண்ணாமலையார் வழிபட்டு பின்னர் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து திருமஞ்சனம் கோபுரம் வழியாக வெளியே சென்று வருகின்றனர். குறிப்பா கோவில் கொடிமரம் அருகே அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு சுவர்கள் திடீரென கோவில் பணியாளர்கள் திறந்த நிலையில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்கு ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டும் உள்ளே சென்று முயன்றதால் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது.